இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்ம சங்கீதம் 64 நாம் தியானிக்க போறோம். சங்கீதம் 64 வாசிக்கலாம். முதலாவது வசனம். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்துருவான் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். தேவனே, என் விண்ணப்பத்தின் என் சத்தத்தை கேட்டருளும். வசனம் பாத்தீங்கன்னா, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும் என்று தாவீது சத்தத்தோடு தேவனை நோக்கி விண்ணப்ப ஜெபம் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? சில சூழ்நிலைகளில் நாமும் இருதயம் நொறுங்கொண்டு இருக்கும் போது, இருதயம் ஹெவியா இருக்கும் போது என்ன செய்வோம்? கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? இதே போலதான் தாவீது ஆழமான இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களை நாம் பார்த்தோம் என்றால், எகிப்தில் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது பார்வோன் அந்த ஜனங்களும் அவர்களை என்ன செய்தார்கள்? அடிமைப்படுத்தி அவர்களை நொறுக்கி இடுக்கமான ஒரு சூழ்நிலையில அவர்களை கஷ்டப்படுத்தினதை பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த சூழ்நிலையில அந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? ஒன்று கூடி தேவனை நோக்கி கூக்குரல் இட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? கூக்குரலின் சத்தம் எங்கே எட்டினது? தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. எட்டி தேவன் என்ன செய்தாரு? அவருக்கு மோசையை அனுப்பி அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதே போலதான் அன்னாளுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, அன்னாளுடைய இருதயத்தினால ஆண்டவர் நோக்கி அந்த ஆலயத்துல இருதயத்தை கொட்டி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த உதடுகள் அசைந்தது தவிர சத்தம் கேட்கவில்லை. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு தீர்க்கதரிசி சாமுவேலை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் எஸ்தர் பார்த்தீங்கன்னா, யூத ஜனங்கள் விரோதமாக வந்த அந்த சட்டத்தைக்காக எதிராக என்ன செய்தார்கள்? யூத ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து 3 நாள் உபவாசித்தார்கள் என்று நாம் பார்த்தோம். உபவாசித்து அந்த காரியத்திலிருந்து தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று பார்க்கும். விடுதலை கொடுத்து அந்த கட்டளை யார் மூலம் வந்ததோ அவர்களுக்கே திரும்பி போனது என்று நம்ம பார்க்கிறோம். இப்படி பல விதமான ஜெபம் பார்க்கலாம். எரிகோ கோட்டை துதியினால் உடைந்ததுன்னு பார்க்கிறோம். ஆகார் வனாந்தரத்தில் தன் பிள்ளை பார்க்க மாட்டேன்னு சொல்லி, தண்ணீர் தீர்ந்து போதுன்னு சொல்லி அழுகையின் சத்தம் எங்கே எட்டினது? கேட்டது. கேட்கும்போது தேவதூதர் அனுப்பி அங்கே ஒரு துறவு உண்டாக்கி தண்ணீர் கிடைத்து ஜீவனை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது போலதான் என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் ஒரு ஜெபத்தை எப்படி எடுத்தேன் என்றால், என்னுடைய சுகவீன நாட்களில் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்கும் போது எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தாங்க, எல்லாமே நார்மலா இருந்துச்சு. அப்ப கழுத்துல ஒரு கிளாண்ட் இருக்கு, அது பயாப்சி பண்ணணும்னு சொன்னாங்க. அது பயாப்சி பண்றதுக்கு அந்த பயாப்சி எடுத்தாங்க. 4 நாள் கழிச்சு ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, எல்லாமே நார்மலா இருக்கே, இனி என்ன வியாதியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்கும் போது ஒரு மத்தியான வேளையில என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தூங்கி விட்டார்கள். நான் செவரை பார்த்து அழுதேன். இருதயம் கண்ணீர் அழுது கொண்டு இனி என்ன வியாதியா இருக்குமோ என்று சொல்லி அப்படி அழுது கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என் மனதில் பேசினாரு. நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி 3 தடவை பேசினாரு. 1997 ஆண்டு
அதுவரையிலிருந்து இன்ன வரைக்கும் என் இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனை கொடுத்து கைவிடாமல் இதுவரைக்கும் காத்து கொண்டு அவருக்காக வாழும்படி கிருபை செய்திருக்கார். ஆமென். சரி, இப்போ ஒரு கேள்வி. யாரு வேதத்துல யாரு செவரை பார்த்து ஜெபம் பண்ணது? எசேக்கியா ராஜா செவரை பார்த்து ஜெபம் பண்ணார் இல்லையா? அதனால ஆயுசு கூட்டி கொடுத்தார். தேவன் ஆயுசை கொடுத்து 15 வருஷம் கூட்டி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி பலவிதமான ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது இல்லையா? எந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டாலும் எந்த சூழ்நிலையில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கும் போது நம்முடைய சிந்தை அவரை நோக்கி பார்க்கும் போது தேவன் நம் ஜெபத்தின் விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது பாட்டு பாத்தீங்கன்னா, சத்ருவினால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் என்று அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது எதற்காக ஜெபிக்கிறார் என்றால், என் பிராணன் சத்ருவினால கொல்லப்பட்டு போகக்கூடாது, அவனால நான் சாகக்கூடாதுன்னு சொல்லி தேவனை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அதாவது அந்த சத்ரு நிமித்தம் பிடித்து கொண்டார்கள் என்றால் ஒருவேளை தாவீதை சித்திரவதைப்படுத்தி கொலை செய்யலாம். அதனால அந்த சத்ருவின் கையிலிருந்து நான் மடிந்து போகக்கூடாது சொல்லி அங்கே, அதனாலதான் தாவீது கொஞ்சம் பயம் வந்தது. பயத்தினால அந்த ஜெபத்தை சத்தமாய் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறத நாம பார்க்கிறோம் இல்லையா? இந்த உலகத்துல வாழும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பயம் இருக்கிறது இல்லையா? சிலவங்களுக்கு மரண பயம் இருக்குது, சிலவங்களுக்கு வியாதி நிமித்தம் பயம் இருக்கு, சிலவங்களுக்கு ஃபியூச்சர்னால பயமா இருக்கும். சிறு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு பயமா இருப்பாங்க. அப்ப சின்ன அந்த ஜோஷ்னா மாதிரி சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை நான் செஞ்சாலே ஏதோ கோஸ்ட் வருதுன்னு பயப்படுறவர்களா இருக்கிறாங்க. இப்படி பல விதத்துல பயம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. எனக்கும் ஒரு பயம் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறு வயதுலேருந்தே எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னா, டாக்டரை பார்க்கணும்னா, ஊசி போடுவாங்கன்னு சொன்னாலே எனக்கு அழுதுருவேன். பயத்தோடு நடுக்கத்தோடு தான் நான் போவேன். என் வெளியே தெரியாட்டால் என் உள்ளத்துக்குள்ளாக அப்படி ஒரு நடுக்கம் இருக்கும், ஒரு பயம் என்னை ஆட்டிக்கொண்டே இருக்கும். போகணுமா போகணுமா அப்படின்னு சொல்லி பயத்தோடு தான் போவேன். ஆனா நான் பயந்த காரியம் அப்படியே நடந்தது. எப்படி யோபுக்கு நடந்ததோ அதே போலதான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் வியாதிப்பட்டு கேன்சர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்படி பயங்கர ஒரு அனுபவம். அந்த அனுபவத்திலையும் அந்த பிரச்சனையிலும் வேதனையிலும் அந்த சித்திரவதையிலும் தேவனை கைவிடவில்லை. ஆமென். வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 4:18 என்ன சொல்லுகிறது என்றால், அன்பில் பயமில்லை, அன்பில் பயமில்லை. வாசிங்க எடுத்தவங்க. பூர்ண அன்பு பயத்தை புறமே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது. அதாவது பயம் உள்ளவன் அன்பில் பூர்ணப்படவில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அன்பு இல்ல என்னது பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறது இல்லையா? எப்ப என்னுடைய வாழ்க்கையில அந்த அகோரமான பயம், அந்த வேதனையான பயம் என்னை விட்டு நீங்கினது என்று பார்த்தோம் என்றால், நான் எப்ப ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அன்பு எனக்கு நிரப்பின போது அந்த அகோர பயம், என்னை வேதனைப்படுத்த அந்த பயம் என்னை விட்டு நீங்கி போயிட்டு. சரி, இப்ப இன்னொரு கேள்வி. ரட்சிக்கப்பட்டோம், பயம்ல ஆண்டவர் எனக்குள்ள இருக்காரு. ஆனா ரட்சிக்கப்பட்டாச்சு, பயம் வருமா? நீ பயம் வருமா? கேள்வி சொல்லுங்க பாப்பா. பயம் வருமா வராதா? வரும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-10. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-10.
ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். பாருங்க, பால் அப்போஸ்தலன் அவருக்கு என்னாச்சு? பயம் வந்தது இல்லையா? இப்ப இந்த பயத்துக்கும் அதாவது வேதனை கொடுக்கிற பயத்துக்கும் இந்த பயத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு மனுஷன் விழுறான், ஆழமான அடிபட்டுச்சுன்னா அது ரொம்ப வலிக்குமா வலிக்காதா? லேசா சும்மா விழுந்து அப்படி லேசான காயினா அது கண்டுக்கவே மாட்டோம், வலி இருக்காது, அவ்வளவு கண்டுக்கவே மாட்டோம். அது மாதிரிதான் பயம். அகோர பயம் வேதனை அப்படின்னா ஆழமான அடிப்பட்ட மனுஷனுக்கு எவ்வளவு வலிக்குமோ அது மாதிரிதான் அந்த பயம். இப்ப ரட்சிக்கப்பட்டவருக்கு பயம் எப்படின்னா, லேசான அடிப்பட்டா என்ன செய்யலாம்? மேலான பயம். அதாவது அந்த பயம் இதயத்தின் ஆழத்துக்குள் போகாது. பயத்தோடு, அதாவது பவுல் அப்போஸ்தலனுக்கு எப்படி இருந்துச்சா? பயத்தோடு தேவனை மட்டும் நம்பிக்கொண்டு இருந்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா? தேவனை மட்டும் என்ன செய்தாரு? நம்பி கொண்டிருந்தாரு இல்லையா? நம்பிக்கை அவர் மேல இருந்தனால பயம் லேசான பயம்தான். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தனால தேவன் என்ன செய்தாரு? அந்த பாரமான சூழ்நிலையில், அந்த கஷ்டப்பட்ட அந்த நிலையில கூட அந்த மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பி இருந்தார்களாம். மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பயம் கலக்கம் வரும். ஆனாலும் நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? எந்த சூழ்நிலையினாலும், எந்த கஷ்டமான நிலையிலும், எந்த முடியாத எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய நம்பிக்கையை தேவன் மேல நம்ம வைக்கும் போது நம்மளையும் என்ன செய்வாரு? அந்த சூழ்நிலையிலிருந்து காத்து தப்புவிக்கிற தேவனா இருக்கிறாரு, இன்னும் தப்புவிக்கிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது அதே 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். எப்படி என்றால், நாங்கள் மக்கெதோனியா நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு. இங்க ஒரு பயம், அதே பவுல் அப்போஸ்தலருக்கு இங்க ஒரு பயம் வருது. உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் இருந்துச்சு, அதனால ஒரு பயம் வந்தது இல்லையா? அந்த பயம் இதனாலும் தேவன் என்ன செய்கிறாரு? அவங்க நம்பிக்கையை பார்த்து தீத்துவை அனுப்புறாரு. அனுப்பி அவர்களுக்கு தீத்து வந்தனால எங்களுக்கு சமாதானம் உண்டாயிற்று என்று அங்கே பார்க்கிறோம் இல்லையா? சமாதானம் கொடுக்கிறாரு இல்லையா? இப்போ என்னுடைய வாழ்க்கையில கூட இந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய ஹார்ட்டை செக் பண்ணாங்க. அதாவது என்னுடைய எக்கோஸ்கேனு, என்னுடைய இசிஜி எல்லாம் வேரியேஷன் காமிச்சது. அதனால ஆஞ்சியோகிராம் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆஞ்சியோகிராம் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் வந்தது, கொஞ்சம் கலக்கம் வந்தது. என்னுடைய டேடிகிட்ட சொல்லி இது வேண்டாம், எடுக்க வேண்டாம், என் ஹார்ட் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு சொல்லும்போது என்னுடைய டேடி என்னை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தருக்கு தெரியாம வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே தேவன் சமாதானத்தை கொடுத்தார். என் இருதயத்தை, கலக்கமான இருதயத்தை அமைதல்படுத்தினாரு, சமாதானத்தை கொடுத்தாரு. அதுல இருந்து ஒரு நம்பிக்கை, இன்னும் அதாவது நம்பிக்கை
பெருகும்படி கிருபை செய்தாரு. இப்ப அந்த சூழ்நிலையில அந்த நம்பிக்கையை பெருகும்படி செய்து எனக்கு இளைப்பாறுதலை கொடுத்தாரு. அதே போல்தான் பவுல் அப்போஸ்தலனுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தாரு தீத்து வந்ததுனால என்று நம்ம அங்க எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இளைப்பாறுதல், அதனால்தான் இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரம் 28 என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எழுந்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறாரு. அதனால்தான் இப்படிப்பட்ட பயம் வரும்போது என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு சுமக்காதீங்க, இந்த பாரத்தை என் கையில கொடுத்துருங்க. என் கையில கொடுக்கும்போது நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த பாரங்கள், இந்த கவலைகள், எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பாரங்களை அவர் கையில் நாம் ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு என்ன ஆகுது? இளைப்பாறுதலை கொடுக்கிறாரு, மன சமாதானத்தை கொடுக்கிறாரு. நம்முடைய இருதயம் அமைதலா இருந்து இன்னும் நம்முடைய நம்பிக்கையில வளரும்படி தேவன் கிருபை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம் 2வது வசனம். சங்கீதம். துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். ரகசிய ஆலோசனைக்கும். 5வது வசனம். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். மறைவான ஆலோசனை, மறைவான கண்ணி இல்லையா? யாருக்கு எதிராக வைக்கிறாங்க? தாவீதுக்கு எதிராக யார் வைக்கிறார்? சவுல் ராஜா வைக்கிறது நம்ம பார்க்கிறோம். எப்படி வைக்கிறாரு? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 20-21. சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அவள் சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. அவள் அவனுக்கு கண்ணியாயிருக்கவும் பெலிஸ்தரின் கை அவள் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுத்தேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, என்னுடைய 2வது குமார்த்தி, நான் இன்று எனக்கு மருமகன் ஆனா என்றார். அதாவது சவுல் எப்படி கண்ணி வைக்கிறார் என்று நம்ம பார்த்தோம் என்றால், அதாவது தாவீதுக்கு எப்படி இந்த மாதிரி பெலிஸ்தரை நீ கொன்று எனக்கு பரிசை வேண்டாம், ஆனால் இது என்ன வேணும்? அவருடைய நுனித்தோளை கொண்டு வந்தால் நான் என்னுடைய 2வது மகள் மீகாளை கல்யாணம் பண்ணி தருவேன் சொல்லுங்க. இப்போ தாவீதுக்கு சவுல் மறைவான கண்ணி வைத்தது தெரியாது. ஆனாலும் தாவீது என்ன நினைக்கிறாரு? அது பரவாயில்லையே, ராஜாவுக்கு மருமகனாக நான் பாக்கியம் கொடுத்ததும் அது அவருக்கு பிரியமா இருந்துச்சு. ஆனா இப்படி கண்ணி வைக்கிறது தெரியாது, தாவீதுக்கு தெரியாது. அப்படியாக சரின்னு சொல்லி அந்த குறித்த நேரத்துக்கு முன்னாடியே தாவீது போய் அந்த பெலிஸ்தர் 200 பேரை கொன்று அவருடைய நுனித்தோலை கொண்டு வந்து ராஜாக்கு கொண்டு வந்தார். ஆனா சவுல் ராஜாவோட திட்டம் என்னன்னா, பெலிஸ்தர் மூலமாக தாவீது கண்டிப்பா மடிந்து போயிடுவான், செத்து போயிடுவான் அப்படின்னு தான் நினைச்சு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்ததை நம்ம பார்க்கணும். ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? மாறாக ஜெயம் கொண்டு அந்த நுனித்தோலை கொண்டு வரும்படி செய்தாரு. அப்ப மீகாலை கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் மறுபடி அந்த திட்டமிட்ட கண்ணி வாய்க்காம போயிடுச்சு. மறுபடியும் ஒரு என்ன ஆகுது? அவனுக்கு பொறாம வருது, எரிச்சல் வருது. இப்படி நான் நினைச்சேனே, எனக்கு இப்படி ஆயிட்டேன். அதனால அந்த பொறாம வந்தனால கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல இறங்கிட்டு. அப்பொழுதும் தாவீது வாசிக்கலாம் 1 சாமுவேல் 19:9-10. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான்.
ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினால் அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. பாத்தீங்கன்னா என்னாச்சு, சுரமண்டலம் வாசிக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் சவுல் என்ன பண்றாரு, ஈட்டி எடுத்து தாவீது மேல குத்தி எப்படியாவது கொலை செய்யணும்னு நினைச்சாரு. ஆனாலும் அந்த இது என்னாச்சு, தாவீது மேல படாம சுவர் மேல பட்டு தாவீது தப்பித்து அந்த இதெல்லாம் தப்பிக்க ஆண்டவர் வச்சாரு. மறுபடி பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல 11-12 வாசிக்கலாம். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். பாருங்க, அடுத்த ஒரு கண்ணி எப்படி இருந்தாலும் தெரியாது. என்னது, அடுத்த நாள் சவுளுடைய போர் செய்வதெல்லாம் வந்து அந்த அவனை கட்டலோடு எடுத்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டான். ஆனாலும் மீகாலுக்கு இந்த நியூஸ் எப்படியாவது தெரிஞ்சு போய் தாவீது கிட்ட போய் சொல்லி, இது மாதிரி நான் உங்களை இழக்க விரும்பல, அதனால ஜன்னல் வழியா இறக்கி விட்டு தாவீதை தப்பிக்கும்படி செய்தாள் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா. இது கர்த்தர் செய்த காரியம் இல்லையா, தப்புவிக்கும்படி தேவன் கிருபை செய்தாங்க என்று நம்ம பார்க்கிறோம். மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட சத்துருவானவன் கண்ணியை கொண்டு வருவான். நமக்கு தெரியாது. அதாவது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மத்தியில சத்துருவானவன் நமக்கு தெரியாமலே கண்ணியை கொண்டு வருவார். ஆனாலும் நமக்கு ஒரு ஆவியானவர் இருப்பார் என்றால், இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வாசம் செய்வார் என்றால் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாரு. எப்படி வெளிப்படுத்தி கொடுப்பாரு வாசிக்கலாம். நாகும் 2:1. நாகும் 2:1. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இப்படி நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாரு. இந்த மாதிரி இப்படி உனக்கு ஒரு கண்ணியை வைத்திருக்கிறாரு, அதனால நீ என்ன செய்யணும், அரணை காத்துக்கொள். அரணைனா என்னது, அவருடைய பாதுகாப்பை விட்டு நம்ம போகக்கூடாது இல்லையா. அவருடைய பாதுகாப்புக்குள், அவருடைய சிறவுக்குள்ளே நாம் என்ன செய்யணும், அவருக்குள் பாதுகாப்பா இருக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா வழியை காவல் பண்ணு அப்படின்னு பார்க்கணும். இப்ப அவருடைய வழியை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது. அது பாவமான கண்ணியா இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு எதிராக ஒரு கண்ணியா இருக்கலாம். எந்த கண்ணியா இருந்தாலும் அந்த அவரோட வழியை, அவரோட நாம் ஃபெலோஷிப்பை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, விலகி போகக்கூடாது. அப்படி நாம் விலகி போனோம் என்றால் அந்த கண்ணியில் நாம் மாட்டிக்கொள்வோம். அடுத்தது அரணை கெட்டியாய் கட்டிக்கொள். அரண்யை கட்டியாய் கட்டிக்கொள்ள சத்தியத்தை, சத்தியமான வசனத்தை என்ன செய்யணும், நம்ம விட்டு விடாதபடிக்கு சத்தியத்தை பற்றி கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையில் நம்ம அந்த சத்தியத்தை விட்டு நம்ம அந்த உலகத்துக்கு போயிடக்கூடாது. அவன் கண்ணிக்கு நம்ம எஸ் சொல்லிடக்கூடாது. நோ நோ, ஐ வில் நெவர். நான் அந்த கண்ணிக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அந்த கண்ணிக்கு நான் போக மாட்டேன். நான் ஏசப்பாவோட பிள்ளை, பாவமா இருந்தால் நான் ஏசப்பாவோட பிள்ளை. நோ, அது எனக்கு வேண்டாம். அது என் சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, என் நண்பரா இருந்தாலும் சரி, எனக்கு வேண்டாம், எனக்கு ஏசப்பா தான் வேணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், சத்தியத்தை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. என்ன, விழித்திருந்து அந்த கண்ணிக்குள்ளாக நம்ம மாட்டாதபடிக்கு என்ன செய்யணும், செபிக்க வேண்டும். செபிக்கும் போதுதான் நாம் கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார். ஆமென். ஒரு காட்டுல சில பறவைகள், ஒரு குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் என்ன பண்ணாங்களாம்,
காட்டில் சில நிறைய நாள் சாப்பாடு கிடைக்காதனால பசி எடுத்துச்சான். நல்லா தேடிட்டு இருந்தாங்களாம் ஆகாரம். ஒரு வேடன் என்ன பண்ணாரு, நல்ல வலையை வச்சு அந்த பறவைகளை எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லி தானியத்தை, அவங்களுக்கு இஷ்டமான தானியத்தை போட்டாரு. உடனே இந்த பறவைகள் வந்துச்சா, தானியம் கடிச்சுன்னு கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கினாலும் என்னாச்சு, இந்த வலை சிக்கி கொண்டுச்சு, அவங்க கால்களை மாட்டி கொண்டுருச்சு. அப்போதான் அவங்களுக்கு தெரியுது இது ஒரு கண்ணி, இந்த வேடை நமக்கு வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் பேர்ட் சொல்லிச்சான், இந்த வேடன் நம்ம திறக்கும் போது நம்ம ஒன்று சேர்ந்து பறக்கணும், பறந்தான் நம்ம தப்பித்துக் கொள்வோம், இல்லட்டா மாட்டிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சரி நாங்க பறக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க, எஸ் நாங்க செய்கிறோம்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த வேடன் வந்தான், திறந்தாரு, ஒரு மெசேஜ், எல்லாம் சேர்ந்து பறந்து தப்பித்தார்கள். அது மாதிரிதான் அந்த தாவீது மீகாளுடைய சொற்கேற்று அந்த சொற்படி நடந்தனாலதான் அங்க தப்பித்துக் கொள்ளான் என்று பார்ப்போம். அதே போலதான் நமக்கு விரோதமாக வருகிற காரியங்கள் தேவன் வெளிப்படுத்துவார். உண்மையான பிள்ளைகளாக இருந்தால் தேவன் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் போது நாம் விழித்திருக்க வேண்டும். நாம் விழித்திருந்து அது வேண்டாம்னு சொல்லி விட்டால் நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஆனால் அதை கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம்னா, சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம்னா இங்க இந்த கண்ணியில மாட்டுவோம் இல்லையா? ஒரு சபையில ஒரு ஊழியக்காரர் இத மாதிரி செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு பெண், கன்னி பெண் உட்கார்ந்தோன்ன அவளுடைய கண்களுக்குள்ளாக வேசித்தனத்தின் கிரியைகள் இருந்ததை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். எதுக்காக அந்த பெண் இங்க வந்தால்னா, எப்படியாவது இந்த பாஸ்டர் வலையில வேசித்தனத்தில் விழமைக்க வேண்டும் என்று அந்த பெண் வந்தாள். அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் உடனே இந்த பாஸ்டருக்கு சொன்னாராம். உடனே ஒரு விழிப்பா இருந்தது. சத்ருவை கட்டினால அந்த கண்ணை தெரித்து இவர் தப்பித்தாராம். ஆனால் இந்த தினம் இந்த உலகத்துல அநேக ஊழியக்காரங்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் விழிப்பாய் இல்லை. சத்ருவின் கண்ணிகளுக்கு அவர்கள் மாட்டி தவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவர்கள் கேர்லெஸ், they are very careless. அதாவது பயம் இல்லை. நம்ம ஆண்டவர் வருவாரு போகணுங்கிறது பயம் இல்லை அவங்களுக்கு. பயம் இல்லைனால அவங்க கேர்லெஸ்ஸா ஆண்டவர் சொல்லிட்டாரா, சரி அது கேர்லெஸ்ஸா விட்டுறாங்க. அந்த வார்த்தையை கேர்லெஸ்ஸா விட்டுறதுனால என்னாச்சு, அவங்க அந்த கண்ணியில சிக்கி தவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, அப்படி இராதபடிக்கு நாம் விழித்திருந்து செபிச்சு வேதத்தை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆனால் நாம் இந்த உலகத்தின் கண்ணிலிருந்து, இந்த உலகத்தின் சத்ருவின் அதிபதியாகிய சத்ருவிலிருந்து நம்மை பாதுகாத்து தேவன் நம்மை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. வாசிக்கலாம். வசனம் 3, 4, 6. அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த துன்மார்க்கனாகிய சத்ருவுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானமாக அவங்களுக்கு பேச தெரியாது, பேசவும் நடக்கவும் தெரியாது. எப்படி எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு எதிராக தான் எப்படா செயல்படுத்தி அவங்கள நஷ்டப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சமாதானம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சமாதானம் இல்லைனால அவங்களுக்கு பொறாமை தான் இருக்குது. பொறாமை இருந்து அவங்களுக்கு மட்டும் எப்படி சமாதானம், நமக்கு எப்படி சமாதானம் பொறாமைப்படுவார்கள். அதனால என்ன பண்றாங்க, நாவுனால பட்டை குத்து போல என்ன செய்யறாங்க, ஈட்டிய நமக்கு விரோதமாக நம்ம இருதயத்தை நொறுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படிதான் தாவீதுக்கு அநேக பட்டயம் வந்துச்சு, அநேக இருதய நொறுக்குண்ட காரியங்கள் வந்துச்சு. ஆனாலும் God is for us, who can be
against us இல்லையா? இயேசு கிறிஸ்து நம் பக்கத்தில் இருந்தோம் என்றால் நமக்கு எதிராய் இருப்பவர் யார் இல்லையா? எந்த பட்டை வந்தாலும் சரி, எந்த ஈட்டி வந்தாலும் சரி, எந்த இதய நறுக்குண்டு வந்தாலும் சரி, ஏசப்பா நமக்குள்ள இருக்கும் போது எந்த சத்துருவும் இங்க நம்ம என்ன செய்ய மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். நான் சொல்லி போட்டு அவங்க என்ன பண்ணாலும் பண்ணி போட்டு நமக்குள்ள எனக்குள்ள ஏசப்பா இருக்காரு, எனக்குள்ள ஏசப்பா இருக்காரு, ராஜாதி ராஜன் இருக்காரு, அவர் பார்த்து கொள்வார். அப்படிதான் தாவீது இருந்த போது என்னாச்சு? 7ஆம் வசனம் 8வது வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள், அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும், அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். சரி, இப்ப என்னாச்சு? யாரு தாவீதுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்களே என்ன செய்தாரு? விரோதமா அம்பு திரும்பி போயிடுச்சு. போனதா இல்லையா? போச்சுல்ல. சவுலு தாவீதுக்கு விரோதமாக ஈட்டிய எரிஞ்சான், பல கண்ணியெல்லாம் வச்சார். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா சவுலே அந்த ஈட்டியால அவனே கொன்று விட்டதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பார்க்கிறோம்ல, வசனம் இருக்குல்ல. அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு எதிராக ஈட்டியா கொண்டு வருகிற பட்டயத்தை தேவன் என்ன செய்வார்? அவளுக்கே திரும்பும்படி கிருபை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய கடைசி வசனம் 9-10 வாசிக்கலாம். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயமுள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். அதாவது தாவீதுடைய வாழ்க்கையில நாம் பார்த்தோம் என்றால் எந்த ஈட்டி எந்த சூழ்நிலை வந்தாலும் கடைசியா என்னாச்சு? கர்த்தரை நம்பி இருந்தனால எந்த கண்ணினாலும் சரி, எந்த பயத்தினாலும் எல்லா பயத்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்கினார், எல்லா கண்ணிலிருந்து தேவன் விடுதலை ஆக்கினார். ஏன்? கர்த்தர் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்ததுனாலதான் தாவீது விடுதலை ஆக்கி தாவீதை ராஜாவாக மேன்மையாக மகிமையாக வைத்தாரா இல்லையா? வைத்தார் இல்லையா? அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் கூட நாமும் என்ன செய்யணும்? எந்த கண்ணி வந்தாலும் எந்த கிரியைகள் நமக்கு எதிராக செயல்படும் போது நாம என்ன செய்யணும்? நம்ம அசையாதபடிக்கு, நம்பிக்கையில அசையாதபடிக்கு உறுதியாய் தேவனை நோக்கி நம்ம பார்க்கும்போது தேவன் நம்மளையும் மேன்மைப்படுத்துவாரு, நம்மளையும் மகிமைப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துல நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் வளரும்படி தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய ஜெபிப்போமா? God bless you. ஹல்லேலூயா. நல்ல ஒரு செய்தியை கற்று நமக்கு இன்னைக்கு கொடுத்தார். சாட்சியோடு கூட நம்ம ஒரு செய்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. கற்றுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். எல்லா இடமும் நிற்போமோ எல்லாம் அப்படி எழுதி நிற்போம்.